வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாருங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கிறோம். 2026 ஆண்டு பிறந்துருச்சு. இப்போ பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாசம் வரும் பொழுது கிரக அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு, அதே சமயத்துல மாத கிரகத்தின் அமைப்பெல்லாம் எப்படி ஒரு அமைப்புல இருந்து அந்த மேஷராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நிர்ணயிக்குது அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் எப்படி இருந்தா எது மாற கர்ம பலன் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக இந்த வீடியோவில் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு நீடித்து இருக்கிறார். விரய சனி கடந்த ஒரு வருடமாக போய்கொண்டு இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து எல்லா வயசு வித்தியாசம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது தொழில் வேலை சம்பாதிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு விரயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது, செலவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த ஆக்டிவேட் பண்றார் அப்படிங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையான ஒரு அமைப்பு. ஸோ விரய சனி போய்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, சில பேர்த்துக்கு தூர பிரதேச பயணங்கள் உண்டு, டிராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல நிறைய பேர்த்துக்கு செலவுகள், அந்த செலவுகள் சுப செலவுகளா போய்கொண்டிருக்கிறதா, அதாவது தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போய்கொண்டிருக்கிறதா, அல்லது தேவையற்ற செலவுகளாக போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போகுது, உங்க லக்னத்துல எப்படி இருக்கிற வச்சுதான் நம்ம சொல்லுவோம். இப்ப பொதுவா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறப்போ விரய சனியா போயிட்டு இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப பாருங்க, இந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு மாசமாக வருகிறது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அதே 4 கிரகத்தையும் குரு பார்க்கிறார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே 12ஆம் இடத்துல இருக்கிறார். சோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எது மாதிரி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை நீங்கள் கடந்த ஒரு வருடமாக செய்த உழைப்புகள் எல்லாத்துக்குமே ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக, கொஞ்சம் நீங்க லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. எப்படி இருக்கு? 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதியே இருக்கிறது, ரொம்ப நல்லது. அதே சமயத்துல ராகுவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இந்த மாதிரி கிரகணங்கள்லாம் முடிந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி இருக்கு. சோ மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை, நல்ல உயர்வுகளை, இதுவரை செய்த முயற்சிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தொழில் ஈடுபாடுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு லாபம் எடுக்கக்கூடிய, ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும், சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் 11ஆம் இடங்கிற ஒரு லாபஸ்தானத்துல இந்த 4 கிரகம் சேர்க்கிறது ஒரு அருமையான விஷயம். குரு பார்க்கிறது இன்னுமே பெட்டர். குரு பார்த்தால் கோடி நன்மை. சோ அதனால பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ராகுவும் சூரியனும் சேர்றார். சோ அப்படி சேரும் பொழுது கொஞ்சம் டென்ஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாம, டென்ஷன் ஆகாம, பதறாம சில விஷயங்கள் செய்து அதுல லாபம் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பட் இருந்தாலும் இந்த மார்ச் மாசம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா மகர ராசியில 4 கிரகம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருந்து தொழில சில முன்னேற்றங்கள், தொழில சில எஃபோர்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாபம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புக்குள்ள இப்பதான் நீங்க கொஞ்சம் வரீங்க. தலை தூக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் வருகிறது. வரவேண்டிய பணம், வம்பு வழக்குகளால் வரவேண்டிய செட்டில்மெண்ட், நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ, ஒரு வேலையில ப்ரொமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், மாற்றம், டிரான்ஸ்பர் கம் ப்ரமோஷன், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுல பாருங்க, மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் இடத்துக்கு போனாலும் அங்க சுக்கிரனை தான் போய் அஸ்தங்க பண்றார்.
ஸோ அங்க ஒரு சனியோடையும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் முதல் 2 வீக்ஸ் வந்து மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு லாபம் எடுக்கக்கூடிய டைமாகவும், செகண்ட் வந்து அந்த லாபத்தை வந்து சுப விரயங்கள் செய்யக்கூடிய, கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நான் வந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக் ஆஃப் மார்ச் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல போகிறது ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது. அதே சமயத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்துல, புதன் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல, ராகு 11ஆம் இடத்துல, இது எல்லாமே சேர்ந்து குருவின் பார்வை பெறுவது ஒரு அற்புதமான டைம் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களாகிய மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு சூரியன் சம்மதப்படுகிறார்கள், கிரகண விஷயங்கள் வருகிறது. என்னதான் குரு பார்த்தாலும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்கள் இருக்குங்கிறது நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அருமையான ஒரு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி, மேஷராசிக்கு அருமையான குரு பயிற்சி ஜூன் மாசம் வருது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான வேலைகள், ஸ்டார்டிங் விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு நீங்க லைஃப்ல போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு இது பொதுவான ஒரு பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு இப்ப என்ன தசா போயிட்டு இருக்கு, புக்தி எப்படி போயிட்டு இருக்கிறது, தசைக்கும் புக்திக்கும் உள்ள சம்மதங்கள் எப்படி, தசநாதனும் புக்திநாதனும் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்கிறார். இப்ப நம்ம சொன்ன அந்த கோச்சார அமைப்புல இந்த மேஷராசிக்கு இந்த தசநாதனும் புக்திநாதனும் எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க, எப்படி வராங்க, இதெல்லாம் ஒருங்கிணைத்து நாமல் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், எப்படி ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போது, அடுத்த 6 மாதங்கள் எது மாதிரி விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வர வாய்ப்புகள் இல்லை, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரிச்சு பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஓன் ஜாதகத்தை தசாபுக்திகள் அடிப்படையில் துல்லியமா பார்த்து இந்த கோச்சாரத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் 1 year 2 year 3 year டவுன் த லைன் வந்து எது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு காட்டுகிறது, எது மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் வருது, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பா, உள்நாடு வாய்ப்பா, தொழிலா, வேலையா, உயர் படிப்பு எது மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி துறையில நம்ம ஜெயிக்கலாம், எந்த மாதிரி தொழில் நமக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா நம்ம லக்கியா இருக்கு, எந்த தொழில் நம்ம தொடக்கூடாது, எந்த நேரத்துல எது ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்துல இடம் வாங்கலாம், எந்த நேரத்துல வீடு வாங்கலாம், எப்ப நாம வந்து ஒரு இடத்த விற்கலான்னு ட்ரை பண்ணிடுற இடத்த எப்ப அது விற்கும், இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கள் நகர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை செய்து திட்டங்களை தீட்டி நீங்கள் ஒரு விஷயமும் நீங்க செய்யும் பொழுது இந்த ஜோதிடம் மூலமாக, இந்திய வேத ஜோதிடம் மூலமாக, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்க பயன் அடைந்து தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற பொருளாதாரத்தையும் நீங்கள் தேவையில்லாமல் வீணாக்காமல் சரியான நேரத்தில் சரியான முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.